அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினம் ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய, வரவேற்க வேண்டிய ஒரு செய்தி. ஒரு நல்ல செய்தியை, ஏற்க தகுந்த ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும், அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறவர்களாக இருந்தாலும், எவ்வளவுதான் நமக்கு அநீதி இழைக்கிற கூட்டத்தினை சார்ந்தவர்களாக இருந்தாலும், அதை நாம் வரவேற்க வேண்டியது நம்முடைய தேவை. அவங்க சொன்ன செய்தியை வச்சு பார்க்கணுமே தவிர, அதுக்கு முன்னாடி அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க. பல நேரங்களில் தீயவர்களின் நன்மைகளை ஆதரிக்க முடியாமல் போறதுக்கு என்ன காரணம்னா, அவன் தீயவன், தப்பு பண்றவன் என்று அவன் மேல வச்ச முத்திரையின் காரணமாக அவங்க செய்யற நல்லதை கூட நம்ம புறக்கணிச்சிடறோம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? நல்லதுக்கு உதவி செய்ய, தீமைக்கு உதவாத. கரெக்டுன்னா ஆதரவு கொடு, தப்புன்னா அதை ஆதரிக்காத. இப்பதான் நமக்கு மார்க்கம் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் அவர் சொல்லி இருக்கிறார், மக்கள் தொகை யாரு அதிக பிள்ளைங்களை பெற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அரசின் பதவிகளை, தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கணும். அதுக்காக ஒரு செயல் திட்டத்தை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். கீழ்நிலையிலிருந்து ஊராட்சி மன்ற தேர்தலிலிருந்து அதற்கான மாற்றங்களை கொண்டு வருவதற்காக நாங்கள் பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம் ஒரு செய்தியை விட்டுருக்கிறேன். உண்மையிலே உலகத்துக்கு தேவையான அருமையான செய்தி. இதுவரைக்கும் இந்தியா கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிச்சோ அந்த பொய்யை காலில் போட்டு மிதிச்சிருக்கிறாரு ஒரு அதிகாரம் நிறைந்த பதவியில இருக்கிற ஒருத்தர். நிறைய புள்ள பெற்றுக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும். மனித வளத்துக்கு ஈக்குவலான வளம் ஒண்ணுமே இல்லைன்றார். இதைத்தான் நாம இத்தனை வருஷமா நம்ம சொல்லும்போது யாரு காதலையும் விழாதுதான். நம்ம அற்ப சொற்பமா இருக்கிறோம், நம்முடைய சொல்லின் வீச்சு போய் சேருகிற தூரம் குறைவானது. ஆனா அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்க சொல்லும் போது அது போய் சேருகிற தூரத்தின் அளவு அதிகம். இதுக்காக ஒரு செயல் திட்டத்தை கொண்டு வர போறேன், சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றதுக்கு நான் மத்திய அரசை வலியுறுத்த போகிறேன். ஏன்னு கேட்டா, மனித வளம் குறைகிற பொழுது 2047 பிறகு இந்தியாவே கடந்த காலத்தில் சீனா சிரமப்பட்டதை போல, தென்கொரியா சிரமப்பட்டதை போல, ஜப்பான் சிரமப்பட்டதை போல மனித வளம் இல்லாமல், வாலிபர்களின் எண்ணிக்கை இல்லாமல் சிரமப்படுற மாதிரி இந்தியாவும் அப்படி ஆயிடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் சொல்லிட்டு ஒரு அருமையான செய்தியை சொல்லி இருக்கிறார். வரவேற்க தகுந்த, பாராட்டப்பட வேண்டிய, நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு அம்சம். அதை நாம் வரவேற்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை முடித்து தருகிற நல்ல வாய்ப்பினை தந்தருள் புரிவானாக.